ரமலான் நோன்பு டே 16. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சஹருக்கு என்ன சாப்பாடுன்னு பார்த்துடலாமா? நேற்று தாடி சால்னாக்கு அப்பளம் எந்த அளவுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் சொன்னேனோ அதே மாதிரி வாழைக்காய் ரசமும் ரொம்ப நல்லாயிருக்கும். நேற்று வச்சு தாடி சால்னா இருக்குது, அதனால் இன்றைக்கி நாங்கள் வாழைக்காய் ரசம் வச்சு அது கூட சேர்த்து வச்சு சாப்பிட போகிறோம். கொஞ்சமாக தாடி சால்னா ஊற்றிட்டு அது கூடவே வாழைக்காய் ரசமும் சேர்த்து ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வாழைக்காய் ரசம் செய்கிறது ரொம்ப ஈஸி, டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கு ஒரு வெங்காயம், தக்காளி, வாழைக்காய் இது எல்லாத்தையும் ஒரு சட்டியில் வெட்டி போட்டுக்கோங்க. அது கூடவே பச்சை மிளகா, கொஞ்சமாக மல்லித்தலை, வாழைக்காய் வாய்வுன்றனால அதுக்கு கொஞ்சம் நிறையா பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறமா உப்பு சேர்த்துட்டு நல்லா வேக விட்டுக்கோங்க. ஒரு பாதி வேக்காடு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறமா காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து தாளித்து இந்த ரசத்தோடு சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக வேணும்னா கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான வாழைக்காய் ரசம் ரெடி ஆயாச்சு.